கருப்பு பணத்தையும் கள்ள நோட்டுகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் வியூகமாகவே 2005ஆம் ஆண்டுக்கு முந்தைய கரன்சி நோட்டுகள் செல்லாது என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2005ஆம் ஆண்டுக்கு முந்தைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் செல்லாது என்றும் தற்போதைய நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதன் மூலம் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்போர் அவற்றை செலவிடவோ அல்லது முறையாக வரி செலுத்தி புதிய பணமாக மாற்றிக்கொள்ளவோ வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது. இதன் மூலம் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் புழக்கத்துக்கு வரும் நிலை உருவாகியுள்ளது. அதேபோல 2005ஆம் ஆண்டுக்கு முந்தைய ரூபாய் நோட்டுகளை விட அதற்கு பின் அச்சிடப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் அதிக பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டவை. எனவே இவற்றை கள்ள நோட்டுகளாக கொண்டு வருவது மிகவும் கடினம். இதனால் 2005ஆம் ஆண்டுக்கு முந்தைய நோட்டுகளைப் போல புழக்கத்தில் உள்ள கள்ள நோட்டுகள் முழுமையாக ஒழிக்கப்படும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. இதையும் மீறி கருப்பு பணத்தையும் கள்ள நோட்டுகளையும் பதுக்கி வைத்திருப்போர் வெறும் பிணத்தை வைத்திருப்பதற்கு சமம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர். ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கையை அவர்கள் பெரிதும் பாராட்டியுள்ளனர்.